வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஒருத்தர் மில்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் பிஸி. அப்போ நான் தனியாக ரைட் போகணுன்ட்டு வெளுக்கிட்டேன். அப்போ வந்து அந்த லிபர்ட்டி ரைடர்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. லிபர்ட்டி ரைடர்ன்னு சொல்லி நினைக்கிறேன், அதான் போட்டிருக்கேன். அதில் வந்து நல்ல நல்ல ரோட்டுகளை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. பைக் ஓடுறதுக்கு சம்மர் ரோட்டுகளாக இருக்கும். அப்போ அப்படி கணக்கு இருக்குது. இது வந்து 77க்குள்ள வந்து இப்போ நானும் வந்து பக்கத்தில் தான். அப்போ அங்கே இருந்தால் வெளுக்கிடுறேன். இதுதான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள், குளம் ஒன்று இருக்குது, அதிலேருந்து ஆரம்பிக்கிறான். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த இது என்னென்னு சொல்கிறது, ஒரு மேப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் அதில் வந்து அதை ஜிபிஎஸ் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இப்போ அந்த ரோட்டால் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம். அவங்களுக்கு இது மாதிரி அது சொல்கிறது காசி மாதிரி பண்ணி வைக்கிறது. இப்போ அதனால தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அப்போ எங்கான்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்ப்போம் போக எப்படி ரோட்டை உண்மையாகவே செம்மையாக இருக்கான். ஏன்னா இது நான் ஒரு நாள் போயில்லை இந்த ரோட்டால். இந்த ரோட்டை இவன் ரெஃபேர் பண்ண முடியாது தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நல்ல வேலை பைக்கை சரிச்சு கொண்டு வந்திருந்தேன். இப்போ விழுந்திருப்பேன். நான் நினைக்கிறேன் ட்ரெயின் போகுதுண்டு. இந்த மைப்பில் ஏற்கனவே ஓடிருக்காங்க வராக்கள். இப்போ அந்த கீழே வந்து கொமெண்ட்ஸ் பார்த்து நான் நல்ல மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்களும் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. நல்ல நல்ல ஸ்பாட்டும் இருக்கண்டு. பார்ப்போம், பார்த்துட்டு இன்னொரு ரைடு ஒன்று ப்ரோக்ராம் பண்ணலாம் நம்மளோட எங்களோட. என்ன ரைடுன்னு தெரியலாம். ஓகே, ரெடி. சின்ன கிராமம் மாதிரி. ஞாயிற்றுக்கிழமையில் இப்படியான ஏரியாக்கள் இருந்தால் செம்மையாக தான் இருக்கும். ரோட் வந்து மூடிட்டாங்களா, இப்போ தான் என்ன செய்யறேன்னு தெரியல. கேட்கலாம் யாரும் போகலான்னு பார்ப்போம். இந்த இதுதான் பம்பர் தான் வந்து எல்லா இடம் பற்றிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரோட்டு. என்ன இந்த கூட பம்பர் தான் கூட வச்சுருக்காங்களா இப்போ சொன்ன மாதிரி, அதுதான் பிரச்சனை. இப்போ காரில் அது ஓகே, பைக்கில் பிரேக் அடிக்க டபுள்ஸ் போயிருக்க டபுள்ஸ், நாங்கள் டபுள்ஸ் போகிறோம். அது வந்து அப்படியே பிரேக் அடிக்க சரியாக இதாக இருக்கும். பாரம் வந்து அப்படியே முன்னுக்கு வர மூக்கு பெண்ட் உண்டு, நான் கவனிக்கிறேன். சைக்கிள்காரங்களும் இருக்காங்க. அதான் எங்களுக்கு எதிரி எலும்பு இவங்கெல்லாம் கூட, கார்லேயும் சரி பைக்லேயும் சரி. இங்கே உண்மையாக இது என் ஃப்ரெண்ட்ஸுகளோட திருப்பி வரத்தான் இருக்கு. சம்மர் ஓட்டானோம். இந்த சைக்கிள் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. காரன் கூட போயிடலாம் இருக்கான். மண்டை
காரையும் பிளாக் பண்ணி ஃபுல் டேஞ்சரா இவங்க. செம்ம ஓட்டம். இந்த சைக்கிள்காரங்க மட்டும் இல்லாட்டி எந்த பெண்ட்லையாவது நிற்கிறாங்க போகும்போது, எந்த பெண்டில் திருப்பினாலும் வாங்கலாம். இப்போ கண்டபாட்டுக்கு நாங்கள் போய் கடிச்சு விட்டோம்னா இந்த ரோட்டை டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. ஓகே, செகண்ட் நடுவில் வர போகிறது போலதான். இதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு சொன்னவங்கள, அதாவது இப்போ ஒரு இடத்துல நின்று போகிற மாதிரி இருக்குமுண்டு. அதுதான் என்னென்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் பிரச்சனை. இப்படி என்ன பைக் ஒரு மூட் வராது. பட் அது இல்லாட்டியும் சில பேர் வந்து வேணும் கொண்டு மொத்தத்தனமாக ஓடுவாங்க. அந்த பிரச்சனையும் இருக்குத்தான். ஆனால் சரியான உயர மாட்டேன். ஜெக்கெட் போடுவோமா இல்லை வரும் இதோட ஜீலியோட வருவோமான்னு நினைச்சேன் நான். நல்ல வேலை ஜெக்கெட் போட்டது. காட்டு பகுதி தானே, நல்ல குளிர் காத்தடிக்குது. ரோட்டு நல்லா இருக்கு. பட் அந்த சின்ன சின்ன ஏரியாவை போய் கொண்டிருக்கு. நாங்கள் சில இடங்கள் ஓடுறாங்க, நல்ல ரோட்டு வருது. ரெண்டா கணக்கு தூரத்துக்கு நீங்கள் அப்படியே அந்த இப்போ வந்த ஒரு காட்டுப்பாதை மாதிரி அப்படியே இருக்கும். நாங்கள் அப்படியே அப்படியே ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் ரெண்டாவது ஸ்பாட். நிறைய வீடு இருக்கலாம்ல. ஆக்களுக்கு டிஸ்டர்பாகவும் இருக்கும் மாட்டேங்க. ஞாயிற்றுக்கிழமை இதுக்களால் கூட பைக்குகள் போகக்கொள்ள. எல்லா இடம் சைக்கிள் 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 சைக்கிள். எனக்கும் சைக்கிள் பிடிக்கும். பட் அது இப்படி நட் ரோட்டில் ஓடி கொண்டு போய் ஆக்களை டிஸ்டர்ப் பண்ணி, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஸ்டேஜ் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு மாறி மாறி இருக்குது ரோட்டு வழி. இப்போ முதல் பார்த்து நீங்கள் அந்த சைக்கிளில் நின்றாங்களாக்கள் ஓடி வரைக்கல, அப்படியான சின்ன சின்ன ரோட்டும் இருக்குது, இப்படி பெரிய பெரிய ரோட்டுகளும் இருக்கும். பரவாயில்ல தான். பட் எனக்கு அந்த சிட்டிக்குள்ளே, ஐ மீன் அந்த கிராமத்துக்குள்ளாலெல்லாம் போய் வர்றது கொஞ்சம் பிடிக்கல. என்னண்டா பம்பரெல்லாம் வச்சுருக்கோடையா, இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட நல்ல மோட்டர் பைக்கும் அவன்டோ. இந்த ரோட்லாம் நல்ல முள்ளுத்து ஓடுறதுக்கு. அந்த மெயின் ரோட்டில் வந்தோன்றது நாங்கள் அவனை பார்த்துருப்பீங்க. அப்படியே வர வலது பக்கமாக திரும்ப அப்படி ரோட்டுக்குள்ளே போகுது.
ஓ நல்லா தான் இருக்குது. பட் அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்பாட்டுகள் வந்து நான் பெருசாக பிடிக்கல. இங்கே போக போக செம்மையாக இருக்குது. ஆஹா நல்ல குளிர் காற்றா. இப்போ வெளியில் இருந்த வெதருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. வெளியில் டெம்பரேச்சர் வந்து வெக்க மாதிரி இருந்தது. இப்போ இதுக்குள்ளே பூரா வா குளிருது. பட் ஓகே. பார்ப்போம் மிச்சம் எப்படி போகுதுன்ட்டு.